நிறைய விமர்சனம் நடந்தது. ஏன் கரூர்ல அங்க போய் மக்களை சந்திச்சிருக்கலான்ட்டு. ஆக்சுவலா தலைவர் அவர்கள் வந்து கரூர் போகணும்னு தான் விருப்பப்பட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, அவங்க கூட்டத்துல தேவைக்க கொடியெல்லாம் பாக்குறோம், சீக்கிரம் வந்து அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அவங்க கொடியை அசைச்சவங்க எல்லாம் உண்மையிலே தாவக தொண்டர்களா? 41 பேர் அப்பாவி உயிர்களை வைத்து அரசியல் செய்யறாங்க திமுக அரசு. அவங்களோட நிர்வாக ஃபெயிலியர்ஸ் அவங்க வந்து அதை மறைக்கிறதுக்காக வந்து ஈஸியா வந்து டிவிகே மேல பழிய போடுறாங்க. இப்போ மட்டும் சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் படியில இல்லையா என்ன, இப்போ மட்டும் இவங்க மட்டும் சிபிஐ கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் முன் வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சரியான கேள்விதான் கேட்டீங்க. நாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்கவே இல்லை. எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகளுடன் கண்டிப்பாக பாஜக திமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் வரவேற்போம். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். விகடநேயர்களுக்கு வணக்கம். தேவைக்க கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் மிஸ்டர் அருண்ராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டம் நேற்று தான் அறிவிப்பு வந்துச்சு. இப்போ 2.5 மணி நேரம் மீட்டிங்கும் போயிருக்குது. என்னென்ன விஷயங்கள் மிக முக்கியமா பேசப்பட்டுச்சு? முதல்ல இந்த நிர்வாக குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, தலைவர் அவர்கள் வந்து எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்டுட்டு நீங்க ஒரு ஒருமித்த கருத்தோட நீங்க ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதற்கான முதல் கூட்டம் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்கள் பத்தியும் பேசணும். முக்கியமா கரூர் இன்சிடென்ட் பத்தியும் பேசணும். கரூரோட ஒரு டீப்ரீஃபிங் மாதிரி நடந்தது. அதற்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா இப்ப தற்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா SIR வரப்போகுது, அதை பத்தியும் நாங்க பேசணும். அப்புறம் அடுத்து ஒரு சிறப்பு பொதுக்குழு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வரும். சார், கரூர் சம்பவம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் கட்சி வேற எந்த விஷயங்களையும் செயல்படாம இருந்தாங்க. இன்னைக்கு தான் நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. இது சம்பந்தமா கரூர் விஷயம் சம்பந்தமா நிர்வாகிகளுக்கு என்ன அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சார்? இல்ல, கரூர் 1 மாசம் நீங்க இடைவெளி சொல்லியிருந்தீங்க. அதற்கு வந்து நான் இந்த நேரத்துல நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். நீங்க நிறைய விமர்சனம் நடந்தது, ஏன் கரூர்ல அங்க போய் மக்களை சந்திச்சிருக்கலான்ட்டு. ஆக்சுவலா தலைவர் அவர்கள் வந்து கரூர் போகணும்னு தான் விருப்பப்பட்டாரு. அதற்காக முயற்சிகள் வந்து நாங்க அதிகமாக கடந்த நாட்கள்ல வந்து நாங்க மேற்கொண்டோம். முதல் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மண்டபம் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருந்தது. எந்த முக்கவாசியான மண்டபங்கள் வந்து அவங்களுக்கு டிவிகேக்கு தயாரா இல்லை. அப்புறம் வந்து அப்படியே கொடுத்த 2 மண்டபங்கள் வந்து அதற்கான வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க செய்யக்கூடிய வசதிகள் அங்க இல்லை. அங்க ஒரு காம்பவுண்ட் வால்லாம் இல்லாம இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறையை வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்குறப்ப நீங்க 2 மணி நேரம் வந்து ஈவெண்ட் நம்ம கொடுக்கணும். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும், அந்த மாதிரி நமக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுங்க. வேணா ஒரு 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னன்னா, தலைவர் அவர்கள் வந்து இப்ப போய் ஒருத்தர் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு ஒரு சம்பிரதாயத்துக்காக அவங்களை பாக்குற மாதிரி அவருக்கு என்ன இல்லை. அவர் வந்து நான் பேசணும்னா வந்து நம்ம தெரியும், ஒரு காரியம் நடந்து வீட்டுல போனோம்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதனால தலைவர் அவர்கள் என்ன விரும்புனாருன்னா, நான் வந்து எனக்கு வந்து நேரத்தை இவ்வளவு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் முடியுங்கன்னு சொல்லி என்ன வந்து இது பண்ணாதீங்க. நான் வந்து பேசணும், எவ்வளவு நேரம் ஆகுமோ நான் அதற்கான நேரத்தை செலவழித்து நான் வந்து அவங்கள சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கணும்னு சொன்னாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால வந்து காவல்துறையும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க ரொம்ப நேரம் இதை பிளான் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அதனாலதான் இங்க சென்னையில வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி நாங்க பிளான் பண்ண மாதிரியே கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடந்தது. காலையில 9 மணி ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு. ஸோ இத்தனை 9 மணி நேரம் வந்து அங்க வந்து கரூர்ல ஒரு வெளியில வச்சா காவல்துறைக்கும் அவங்க லாஜிஸ்டிக்ஸ் கொடுக்க முதல்ல அவங்க தயாரா இல்லை. மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்தது. இதை காரணத்தினால்தான் நாங்க சென்னையில வச்சிருந்தோம். இந்த விஷயம் நீங்க சொல்றீங்க, மண்டபம் கிடைக்கிறது சிரமமா இருக்குன்னு. திமுக தரப்புல விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, கரூர்ல மண்டபம் கிடைக்கலன்னா சென்னையில மட்டும் எப்படி மண்டபம் கிடைச்சது? நாங்க அழுத்தம் கொடுக்கறதுன்னா எங்களால சென்னையில அழுத்தம் கொடுக்க. சென்னையிலயும் உங்களுக்கு சிக்கல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேயும் சிக்கல் இருந்தது. இங்கேயும் சிக்கல் இருந்து நான் தான் சொல்றேன். அது ஒரு காரணம். நீங்க போய் கரூர்ல நீங்க விசாரிச்சு பாருங்க, மண்டபம் கொடுத்த ரெடியா இருந்தாங்களா நீங்க விசாரிச்சு பாருங்க. வந்து கல்லூரி மண்டபம் மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருக்கிற கல்லூரிகளையும் நாங்க கேட்டோம். அங்கேயும் வந்து ப்ரெஷர் இருந்தது. யாருமே வந்து அந்த குறிப்பிட்ட நபரை வந்து எதிர்த்து நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து எங்களால ஃபியூச்சர்ல நாங்க ஃபேஸ் பண்ண முடியாது பயம் அவங்க மக்கள்கிட்ட இருக்கு. இல்ல, இது இந்த 1 மாசத்துல நிறைய விஷயங்கள் திமுக தரப்புல இருந்து உங்க மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. முரசொலியிலேயே கூட பார்த்தோம்னா, தேவைக்க கொள்ளும் நீதி வெல்லும் சொல்லிட்டு ஒரு முழு தலையங்கமே கூட எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா வந்து தேவைக்க மேல இந்த சமூகத்துக்கு முழுமையான காரணமே வந்து தேவைக்கவும்
விஜயம் தான் சொல்லிட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க நீதிமன்றங்கள்ல தொடர்ச்சியா வந்து வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த 41 பேர் அப்பாவி உயிர்களை வைத்து அரசியல் செய்யறாங்க திமுக அரசு. அவங்களோட நிர்வாக ஃபெயிலியர்ஸ், அவங்க வந்து அதை மறைக்கிறதுக்காக வந்து ஈஸியா வந்து டிவிகே மேல பழிய போடுறாங்க. இதுக்கான உண்மை காரணம் வந்து நான் இப்ப சொல்ல விரும்பல. விசாரணை வந்து நடக்கட்டும். எங்க சார்பில் இருக்கிற அனைத்து உண்மைகளும், அனைத்து இன்ஃபர்மேஷனும் அங்க சிபிஐ கிட்ட சொல்லுவோம். நிச்சயம் வந்து சிபிஐ மட்டும் இல்லாம சிபிஐ மேற்பார்வை பண்றதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையிலான ஒரு குழுவும் இருக்கு. அதனால எங்களுக்கு விசாரணை முறையாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக உண்மை வெளியே வரும். அந்த அஜித்குமார் லாக்அப் டெத் அப்போ வந்து சிபிஐ கேட்டதுக்கு வந்து விமர்சனம் நீங்க வச்சீங்க தாவேக்க தரப்புல. இப்ப அதை எடுத்துட்டு வந்து தாவேக்க விமர்சிக்கிறாங்க இல்லையா? இப்ப மட்டும் சிபிஐ வந்து RSS பிடியில இல்லையா என்ன, இப்ப மட்டும் இவங்க மட்டும் சிபிஐ கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் முன் வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சரியான கேள்விதான் கேட்டீங்க. நாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்கவே இல்லை. நாங்க என்ன கேட்டோம் சுப்ரீம் கோர்ட்ல, நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில ஒரு SIT தான் நாங்க கேட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் தான் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மேற்பார்வை பண்றதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற குழு இருந்தனால இதை நாங்க வந்து இந்த நேரத்தில் நாங்க வரவேற்கிறோம். இன்னொன்னு முக்கியமான என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த விசாரணையில் ஏதாச்சும் எங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா நாங்க மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம். இன்னைக்கு கூட்டத்தில் வந்து மிக முக்கியமா SIR பத்தி பேசப்பட்டுச்சு. அதை பத்தி அறிவுரைகள் வழங்கப்பட்டுன்னு சொன்னீங்க. கிட்ட பீகார்ல SIR கொண்டு வரப்பட்டப்போ தமிழ்நாட்டுல முதல் கட்சியா தாவேக்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்து விரிவா வந்துருச்சு. இப்போ SIRல உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்ப தமிழ்நாடு அரசு கூட அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட திமுக கூடியிருக்கிறாங்க அரசு கூட. உங்களோட நிலைப்பாடு என்ன இப்போதைக்கு SIR பொறுத்தவரைக்கும்? வாக்காளர் திருத்தங்கிற பெயர்ல வந்து எந்த ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வாக்காளர் பெயரையும் நீக்கக்கூடாது. அதே மாதிரி போலி வாக்காளர்களும் சேர்க்கப்படக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை. இதற்கு வந்து ஏதாச்சும் வந்து குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த SIRங்கிற போர்வையில வந்து வாக்காளர் சீர்திருத்தம் இல்லாம திருத்தங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தாவேக்கா எதிர்க்கும். இப்போ நீங்க வந்து இப்போ கரூர் சம்பவம் நடந்து இந்த ஒரு மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் முழுமையா வந்து தாவேக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் மேல தவறு இல்ல, காவல்துறை மேலதான் தவறு, பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதிமுகவோட பிரச்சார கூட்டங்களில் சில இடங்கள்ல தாவேக்காவோட கொடி பறந்ததெல்லாம் பார்த்தோம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாரு, சூசகமா பேசுறாரு. அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து மக்கள் விருப்பம் முதல்ல இருப்பாரு விஜயான்னு சொல்லிட்டு தனிச்சு போற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து முன்னெடுத்துட்டு போறீங்க மதுரை மாநாட்டுல இருந்து. சோ இப்போ அவர் வந்து இப்படி ஒரு விஷயம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு விஷயங்கள் போகுதுல கூட்டணி சார்ந்து, அதை எப்படி பாக்குறீங்க? மதுரை மாநாட்டில் இல்ல, முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே எங்க தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று அப்புறம் எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகளுடன் கண்டிப்பாக பாஜக திமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளிலும் நாங்கள் வரவேற்போம். பட் ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, அவங்க கூட்டத்துல தேவைக்க கொடியெல்லாம் பாக்குறோம் சீக்கிரம் வந்துருவாங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அவங்க கொடிய அசிச்சவங்க எல்லாம் உண்மையிலே தாவேக்க தொண்டர்களா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அதை பத்தி நான் இப்போ இன்னைக்கு வந்து நிர்வாக குழு கூட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி என்ன பேசப்படுது? கட்டமைப்பு ரீதியா அது மாற்றங்கள் இருக்குமா கட்சிக்குள்ள? அது வந்து சிறப்பு பொதுக்குழு இருக்கு. கட்டமைப்பு ரீதியா இந்த ஒரு நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதற்கான ஒரு சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குழு எப்படி செயல்படும்? இந்த குழு கூடி பேசி முடிவுகள் எடுத்து தலைவருக்கு கொடுக்கப்படுமா, இல்ல அவர் சொல்ற விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக? இந்த குழு ஆரம்பிச்சதே வந்து இவங்களோட கருத்தை ஒட்டுமொத்த அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல கூப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு 28 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கோம். இந்த குழு முடிவு பண்ணி எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி டெலிபரேட் பண்ணி தலைவர்கிட்ட சொல்லுவோம். தலைவரோட ஒப்புதல்ல முடிவு எடுக்கப்படும். இப்போ இதுக்கு முன்னாடி சனிக்கிழமைகள்ல பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டிருச்சு. அதுவே பிப்ரவரி மாசம் வரைக்கும் போயிருந்துச்சு எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்றதுக்கு. இப்போ ஒரு மாசம் கேப் வேற விழுந்துருச்சு. முன்ன மாதிரி அதே பிரச்சார திட்டத்தோட போக முடியுமான்னு தெரியல. சோ அது என்ன மாதிரி இருக்கும்? அடுத்த கட்ட பிரச்சாரம் என்ன மாதிரி? இப்ப பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறையிட்ட வழிகாட்டு அந்த SOP வந்து கேட்டிருக்காங்க. அது SOP வரட்டும். அதுக்கு எப்படி நாங்க வந்து இன்னும் பெட்டரா இன்னும் பாதுகாப்பான முறையில வந்து மக்களை சந்திக்கணுங்கிறத திட்டத்தை வந்து நாங்க கண்டிப்பா வந்து செயல்படுத்துவோம். அது வந்து எல்லாத்தையும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவோம். தலைவர் அவர்கள் வந்து மீண்டும் மக்களை சந்திக்கும் போது ரொம்ப தீவிரமா தான் இருக்காரு.
So, இணையதளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள் கூட சிலர் வந்து கரூர் குடும்பங்களை வந்து சென்னை அழைச்சி வந்ததை பத்தி ஒரு விமர்சிக்கிற துணியில, தலைவரை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க வந்து கரூர் போய் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களா முன்னெடுத்துருங்க. இதெல்லாம் கவனிச்சீங்களா? இல்ல, அந்த விமர்சனங்களை வந்து நாங்க மதிக்கிறோம். அவங்களோட உணர்வுகள் வந்து அவங்க ரிச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்ல போறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அவங்க எல்லாருமே தலைவரோட வெல்விஷர்ஸ் தான். அவங்க வந்து தலைவர் நல்லா இருக்கணும், ஐ மீன் தலைவருக்கு ஒரு கெட்ட பேர், சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க சொன்னாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தனாலதான் அங்க போக முடியல. கண்டிப்பாக தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கரூர் கண்டிப்பாக செல்வார். கண்டிப்பாக சொல்லுவார். தேங்க்யூ. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.